வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, உங்களுக்காக ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரெகுலரா வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது இது அப்பப்போ பயன்படுத்துங்க, நல்லது. ஏன்னா வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம போனோட ஸ்டோரேஜ் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல தனிநபரோட சேட் பண்ணும்போது சரி, ஒரு குரூப்ல நீங்க மெம்பரா இருந்து சேட் பண்ணும்போது சரி, அதோட மொத்த டேட்டாவும் நம்ம போனோட ஸ்டோரேஜ்ல சேவ் ஆகும். இந்த மாதிரி சேவ் ஆகும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த டைத்துக்கு அந்த டேட்டா ஓகே. அதுக்கப்புறம் அது தேவையில்லாத டேட்டா ஆயிருதுல, அப்ப அதை கிளியர் பண்ணதானே நம்ம போனோட ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். வேற ஏதாச்சும் டேட்டாவை நம்ம அதில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு கிளியர் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது எப்படிலாம் கிளியர் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் கூட கிளியர் சேட்டை வேற இடத்துல செட் பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப்ல சாட் எப்படி கிளியர் பண்றது? வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவோம், தனிநபரோட கான்டாக்ட் ஓபன் பண்ணுவோம், இல்லனா குரூப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். நான் தனிநபரோட கான்டாக்ட் ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட், அப்புறம் மோர், அதுக்கப்புறம் கிளியர் சாட். நார்மலா கிளியர் சாட்னு கொடுத்தோம்னா சென்டர்ல மெசேஜ் வரும்ல, இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க. கீழ இருந்து ஒரு சின்ன ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. இதுல ஆல் மெசேஜ் இருக்கு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். இல்ல மீடியா ஃபைல் மட்டும் தான் கிளியர் பண்ணணும்னா பக்கத்துல இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எதெல்லாம் கிளியர் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நீங்க ரைட் மார்க் கொடுத்துருங்க. கிளியர் பண்ணக்கூடாததை நீங்க இப்படி ரைட் மார்க் எடுத்துக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் கிளியர் ஸ்டார்டு மீடியா, அதாவது சில மீடியா ஃபைல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதையும் கிளியர் பண்ணணும்னா அதையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கிளியர் மீடியான்னு கொடுத்தீங்கன்னா மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் அந்த கான்டாக்டோட நேமை தட்டி கீழே போனீங்கன்னா கிளியர் சாட், சின்ன ஸ்கிரீன் மறுபடியும் ஓபன் ஆகும். சோ 2 வழிகளில் கிளியர் பண்ண முடியும். சாட்டை கிளியர் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அது மீடியா ஃபைல மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அது என்னன்னா டாப் ரைட்ல 3 டாட், அங்க செட்டிங்ஸ் பார்ப்பீங்க, அதுக்குள்ள போயிடணும். ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, மேனேஜ் ஸ்டோரேஜ். அப்படியே கீழே போனோம்னா நீங்க யாரோடலாம் சாட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய டேட்டா ஃபுல்லா பக்கத்துல டிஸ்ப்ளே ஆகும். ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, தனியா அப்படி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணா இப்படி இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட்ல பாருங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா? அதாவது நீங்க எதை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு மொத்தமா கிளியர் பண்ணணும்னா செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டாப் ரைட்ல பாருங்க டெலிட் பட்டன் இருக்கா, அதை கொடுத்தோம்னா மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும் அந்த பர்டிகுலர் கான்டாக்ட்ல உள்ள டேட்டாவை. சோ 2 வழிகள்ல மெசேஜ் மீடியா ஃபைல் கிளியர் பண்ண முடியும். ஒரு வழியில நீங்க மீடியா ஃபைலை மட்டும் கிளியர் பண்ண முடியும். தெரிஞ்சுட்டீங்களா? இப்ப ரீசெண்டா இதை அப்டேட்டா வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க. வாட்ஸ்அப்ல சாட்டை எப்படி கிளியர் பண்றது அந்த மெத்தட ஃபுல்லா நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன். சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.